ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடு ரிடு அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த போம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ட்ரின் கயர் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? நம்மளோட ஈஸ்டா கயர் வந்து 29th மார்ச் 1959 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் பொயட் அண்ட் ஆத்தர். இன்றைக்கி டேட் வரைக்குமே இவங்க வந்து ஒரு கரண்ட் லிவிங் ஆத்தர். இவங்க வந்து நார்தர்ன் நார்வேல வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களோட நிறைய ஒர்க்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகாலேண்ட் பீப்புளை பற்றியே இருக்கும். இந்த நாகாலேண்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பிளேஸ். அண்ட் அவங்க வந்து இண்டிஜினியஸ் பீப்புள். இண்டிஜினியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து நிறைய வாழுவாங்க. அண்ட் அவங்களோட பற்றியே வந்து அவங்களோட ரிச்சுவல்ஸு, அவங்களோட திங்ஸ், அவங்களோட லாங்குவேஜ், அந்த பீப்புள்ஸை பற்றியே அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலை சுற்றியே வந்து இவங்களோட நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் பொயட் அண்ட் ஆத்தரும் கூட. இவங்களோட ஃபேமஸான ஒர்க் என்னன்னு பார்த்தலாமா? எ நாகா வில்லேஜ் ரிமெம்பர், டெரிபிள் மேட்ராட்ரி அப்படிங்கிற ஒரு ஒர்க், அண்ட் டோன்ட் ரன் மை லவ். இது எல்லாமே இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ். அண்ட் இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நாகாலாண்டில் வந்து இருக்கிற பீப்புள்ஸ்க்காகவே வந்து ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த போமோட டைட்டில் ரிடு ரிடு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நான் சொல்ல எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுக்கல அப்படின்னாலும் குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிடு ரிடு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் ஸ்ட்ராம் ஆன் தி கோஸ்ட். ஒரு கோஸ்ட் ஏரியாவில் வந்து ஒரு லிட்டில் ஸ்ட்ராம் அப்படிங்கிறது வந்து மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிடு ரிடு அப்படின்னா இண்டிஜீனியஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பழங்குடியினர் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் ரிடு ரிடு. அந்த ஃபெஸ்டிவல் பேர் தான் ரிடு ரிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்மளோட ஆத்தர் வந்து அவங்களோட நிறைய ஒர்க்ஸில் வந்து இவங்கள பற்றி பேசியிருக்காங்கன்னு. அப்போது இந்த போம்லேயும் வந்து இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபெஸ்டிவலோட ப்ராசஸை பற்றி தான் பேசியிருக்காங்க, அந்த ஃபெஸ்டிவல் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரிடு ரிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த போம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ரிடு ரிடு அப்படின்னா நம்ம பார்த்தோம் அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு. இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஜூலை மந்த் வந்து மண்டாலேண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்னிஃபோர்ட் ஷோர், மங்காலாண்டில் லிக்னிஃபைட் ஷோர் அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா காஜோர்டு இன் நார்வேல இருக்கிற ஒரு இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல். இந்த ரிடு ரிடு வந்து இண்டிஜினியஸ் பீப்புள் வந்து ஃபேமிலியாக கொண்டாடுவாங்களாம். இப்போது நம்ம தீபாவளி எல்லாம் கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து அந்த பீப்புள் எல்லாருமே ஒரு கோவில் திருவிழா, கோவில் கொடைலாம் நம்ம கொண்டாடுவோம்ல, அதே போல் வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மியூசிக்கு, கோர்ஸு, ஆர்ட்ஸ் பர்ஃபார்மிங், லிட்ரேச்சர், சில்ட்ரன் ஃபெஸ்டிவல், யூத் கேம்ப்பு, செமினார், ஆர்ட் எக்ஸிபிஷன், ஃபிலிம் ப்ரோக்ராம், இதே மாதிரி நிறையா இருக்கும் இந்த ஃபெஸ்டிவலில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த ரிடு ரிடு வந்து எப்போவுமே ஒரு இன்டோர் ஃபெஸ்டிவல் இல்லை, ஒரு அவுட்டோர் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா, சாமி அப்படின்னா நம்ம கும்பிடுவோம் இல்லையா கடவுள், அதை வந்து இதில் அவங்க மென்ஷன் பண்ணலை. சாமி அப்படின்னா அந்த இண்டிஜினஸ் பீப்புள் பேசுகிற லாங்குவேஜை தான் சொல்கிறாங்க. அந்த இண்டிஜினஸ் பீப்புள் பேசுகிற லாங்குவேஜ் வந்து, அதாவது அந்த நார்வேல இப்போ இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புள் எல்லாம் பேசுகிற லாங்குவேஜ் வந்து சமி. அந்த லாங்குவேஜை தான் அப்படி சொல்கிறாங்க. இண்டிஜினியஸ் பீப்புள் பேசுகிற லாங்குவேஜ் பேர் சமி. அண்ட் அந்த லாங்குவேஜை பேசுகிறவங்க எல்லாத்தையுமே சமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெஸ்டிவல் வந்து மோர் தென் 30 இயர்ஸாக ஒரு ஸ்ட்ராங்கான அவேர்னஸ் அண்ட் ப்ரைட் அபவுட் சமி. நம்ம சமின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அந்த லாங்குவேஜை பேசுகிற பீப்புள் எல்லாருமே சமி. அண்ட் அவங்களோட இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ரைட், அவங்க பேசுகிறத வந்து அவங்க ஒரு ப்ரைடாக நினைக்கணும்
அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இண்டிஜினியஸ் ப்ரொஃபைல் வந்து 2009 வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிஜினியஸ் பீப்புளுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு நேஷ்னல் ஹப்பு கொண்டு இருக்குது. இதுதான் மொத்தத்தில் அது வந்து ஒரு இண்டிஜினஸ், அதாவது இண்டிஜினஸ் அப்படின்னா பழங்குடி மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலோட நேம் தான் ரிடு ரிடு. அதை வந்து எப்போ எங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ போம்குள்ளே போயிடலாமா? தெர் ஆர் மவுண்டெயின் பிஹைண்ட் த மவுண்டெயின் அண்டர் த ஆர்டிக் ஸ்கை. அதாவது அங்கே வந்து ஒரு மவுண்டெயின், ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக் ஸ்கைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆர்டிக் அப்படின்னா அந்த நார்த் சைடில் உள்ள போலார் ரீஜனை தான் ஆர்டிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கைக்கு கீழே வந்து இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரெமிவல் மென் கேஸ்டன் ஒரெக் அப்படின்னா, ப்ரெமிவல் அப்படின்னா ஒரு ரொம்ப வயசானவங்க, பழைய மனிதர்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாமே ரைஸ் அவுட் ஆஃப் த டல் எர்த்து. அந்த டல்லான எர்த்துலேருந்து அவங்க எல்லாருமே வந்து ரைஸ் அவுட் ஆகிறாங்க. அதாவது நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே அந்த டல்லான எர்த்துலேருந்து வந்து எழுந்து ரைஸ் அவுட் ஆகி எழுந்து வர்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஒராக்வி அப்படின்னா, ஒராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டஸ்டான ஒரு மெட்டாலிக் எலமெண்ட்ல இருந்து வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டு த சவுண்ட் ஆஃப் அ டிக்டி ரோடு. டிக்டி டோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிக்டி டோ அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து நம்ம அதிலேருந்து நம்ம ஊதுனோம் அப்படின்னா ஒரு ஃப்ளூட் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம காற்று ஊதும் போது அதிலேருந்து வந்து ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகும். அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தெர் ஆர் மவுண்டெயின் பிஹைண்ட் த மவுண்டெயின். மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் வருது. கிங்ஸ் ஈகிள் ஹோவர். ஹோவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிங்கோட ஈகிள் எல்லாமே ஹோவர் ஆகி அந்த கைட் அண்ட் த கார்டியன், அந்த கைடையும் கார்டியனையும் வந்து ஹோவர் பண்ணிட்டு வருது அந்த கிங்கோட ஈகிள். பிஃபோர் ஷோரிங் அப் அஹென். மறுபடியும் சோரப்பாகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் மவுண்டெயின் பிஹைண்ட் த மவுண்டெயின். மறுபடியும் அந்த மலைங்களுக்கு பின்னாடி மவுண்டெயின் இருக்குது. விண்ட் அண்ட் ரெயின் கொலாபரேட். அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றும் மழையும் வந்து கொலாபரேட் ஆகுது. கலோட் அப்படின்னா கொலாபரேட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து இந்த சைக்கிள், அதாவது இந்த சைக்கிளே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்தில் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே வந்து சேர்ந்தது தானே, அந்த சைக்கிள் மொத்தமாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஹார்வெஸ்ட் ஆஃப் அ மேன் சீட் பிகின்ஸ் அட் திஸ் கேதரிங் ஆஃப் அ நேஷன். இந்த ஹார்வெஸ்ட் ஆல்ரெடி நம்ம இது ஒரு ஃபெஸ்டிவல்னு பார்த்தோம். இந்த ஃபெஸ்டிவலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் அப்படிங்கிற சீடு, அதாவது மனுஷங்களை வந்து இங்கே சீடு அப்படிங்கிறதோட கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீடு வந்து குட்டியிலேருந்து முளைச்சி பெருசாக வரும் இல்லையா, அது எல்லாமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது போல் இந்த கேதரிங்கில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் அப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று கூடுறாங்க. அட் திஸ் கேதரிங் ஆஃப் அ நேஷன். இந்த இடத்துல அவங்களோட ஃபேமிலி அண்ட் சொசைட்டி எல்லாமே ஒரு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ரிடு இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே மொத்தமாக ஒன்று கூடி வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே அந்த ஃபெஸ்டிவல் பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த போமில் வந்து இவ்வளோ தான் நோட்ஸ் கிடச்சிது. அண்ட் எனக்கு கிடச்ச நோட்ஸ் வச்சு நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். போமை விட போம் சின்ன போம், ஆனால் போமோட பேக்ரவுண்ட் வந்து பெருசாக இருக்குது. போம் கேட்டாங்க அப்படின்னா போமோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த போம் பற்றி வேறு ஏதாவது நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மந்தம் வேணும்னா அதையும் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.